ஷோல்டர் இடிச்சு கனி அந்த சைடுல ஸ்பீடா போய் விழுந்துட்டாங்க. சாரிப்பா, என்ன விட்டுருங்க, தெரியாம சாப்பாடுல கேட்டேன். ஒரு கார விஷயத்தை கொண்டு வந்து கெமி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ரம்யா சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, கேளு. ரிப்பீட்டடா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும்போது வினோத் ஒத்துக்கவே இல்லைங்க. ஹாய் வணக்கம் மக்களே, நிலாஸ் பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 9ல் டே 45ல் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான். டே 44 நைட்டு பார்த்திங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணுங்க, என்னால் சாப்பிட முடியல, எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட் ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கனிட்ட கெமி கேட்க போக, அப்போ இதுதான் நமக்கு டைமு அப்படி சொல்லி எப்போவோ இவங்க கிச்சன் டீமில் கெமி இருந்தப்போ சுகர் வந்து யாருக்குமே தரதில்லை. ஆக்சுவலாக அது லிமிட்டேஷன் தான். ஸோ நீங்கள் கிச்சன் டீமில் இருந்தப்போ நாங்கள் வந்து கேட்டப்போ ஏதாவது கொடுத்தீங்களா? கண்டிப்பாக சுகர் கிடையாது அப்படி சொன்னால் நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படி சொல்லி 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்திருச்சு. ஸோ இந்த டைமில் பார்வதி இருக்காங்க, எதுவுமே கேட்கல, சப்போர்ட் பண்ணலை. அரோரா இந்த நேரத்தில் வரவே இல்லை. பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ஏதாவது பிரச்சனைனா ஓடி வரவங்க இதில் என்னன்னே கேட்கல. ஸோ வாங்கிட்ட நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு கெமி வந்து விலகி போயிட்டாங்க. இதுதான் ஆர்டர் சொல்றேன், கம்ருதீன் சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா மனுஷங்களா நீங்க? அடுத்த நாள் இதே நடக்குது. என்னன்னா மெனு இனி வந்து கிச்சனில் அவங்க மேக் பண்ணி தரது கிடையாது, நீங்கள் மேக் பண்ணுறது. அதாவது இவங்க ஆடியன்ஸ் என்ன கேட்குறாங்களோ மற்ற டீமில் அதில் அவங்க ஒரு போர்டு, அதாவது என்னென்னா ஒரு போர்டு வச்சுருவாங்க. அந்த போர்டில் உங்களுக்கு என்ன மெனு வேணுமோ அதை எழுதி வச்சிட்டிங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கிச்சன் டீமோட வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ போர்டு வருது, அதில் மெனுலாம் எழுதி வைக்கும்போது வினோத் வந்து எனக்கு வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் காரமாக கொடுங்கன்னு எழுதி வச்சுருக்காரு. ஸோ இண்டிவிஜுவலாக அவருக்காக அது கேட்டது. அப்போ சாப்பாடு டைம் வரும்போது அரோரா எனக்கு அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அப்போவும் சாண்ட்ரா சொல்கிறாங்க கொடுக்காதீங்க, அப்படி கொடுக்கக்கூடாது, அது வந்து வினோத்தோட மெனு, வினோத் தான் கேட்டார் அப்படின்னு சொல்லும்பொழுது திவ்யா கேட்காம எடுத்து வச்சுட்டாங்க. நீ தானே காரமா இருக்குன்னு சொல்லுவ. ஆமா, தயிர் போட்டா காரம் சாப்பிடலாம். வச்ச உடனே இப்போ ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க இல்லையா, இன்னும் காரம் சாப்பிட்றவங்க லைக் பண்ணுறவங்களாம் எனக்கு வைன்னு சொல்லவும் இவங்க வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக எஸ்டர்டே நைட்டு இந்த காரத்துக்காக சண்டை வந்ததுனால கெமி ஓவர் காரமாக இருக்குது, இதை உன்னால் சாப்பிட முடியாது, உனக்கு இல்லைன்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பிடுவேன், தயிர் சாதம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கின கெமி இப்போ நாமினேஷன் ப்ராசஸில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஏதாவது ஒரு சீனை போடணும் இல்லையா. அப்போ அவங்க சொல்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல், இல்லை அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க, எனக்கும் பசிக்கும், எனக்கு நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, ஏங்க நீங்கள் தாங்க நேற்று நைட்டு காரம் வேண்டான்னு சொன்னீங்க, அதனால தான் ரொம்ப காரமாக இருக்குது, ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்காம இருந்தால் பரவாயில்ல, கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா வந்து நான் இதுக்கு தான் திவ்யா சொன்னேன் உன்னை கொடுக்கக்கூடாதுன்னு, இப்போ கேட்டியா நான் சொன்னதை அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க நாமினேஷன் ப்ராசஸுக்கு வந்து அவங்கவுங்க பாட்டில் ஏதாவது ஒரு சீனை போடணும். இத்தனை வாரம் நாமினேஷனில் கெமி இல்லை, அதனால் எந்த சீனும் போடலை. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற வாயி, இது நார வாயி. இப்போ ஒரு லவ் ட்ராக் ஒன்று புதுசாக உருவாயிருக்கு. ஏன்னா மன்மதன் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, உண்மை உள்ள இங்க வர்ற ஒவ்வொரு ஃபிகரும் ஒவ்வொரு படம்டா, வெறும் கலரா வருது பாரு. ஐயோ டென்ஷன் பண்றாங்களே. எஃப்ஜே ஆல்ரெடி ஆதிரைன்ற ஒரு நல்ல பிளேயரை, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பொண்ணை நிறைய ஸ்பேஸ் கொடுத்து நெருங்கி வர சொல்லி எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுற, ஃபுட்டு ஊட்டி விடுறதுலேருந்து, முடியை நீவி விடுறதுலேருந்து, ஒரே பெட்டில் ஃப்ளட் பண்ணுறதுலேருந்து, இப்படி எல்லா லீலைகளுமே பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பொண்ணை கடைசியில் இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருன்ற பட்சத்தில் இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ரம்யா வந்து கேட்குறாங்க, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்பொழுது, வெளியில் ஆல்ரெடி அவளுக்கு ஒரு ஆள் இருக்குது, இங்கே வந்து என்கிட்ட இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறாலே, நான் வந்து பயங்கர ட்ரீம்ஸோட நிறைய மோட்டோவோட அந்த ஹவுஸுக்கு வந்திருக்கேன், அதை வந்து நான் வீணடிச்சுக்க விரும்பலன்னு சொல்லி சொல்கிறாப்புல. இந்த 5 நிமிஷத்துல மடிச்சு அயன் பண்ணுறேன், இதை பார்த்து எத்தனை பேர் மடிதல் மட்டும் பாடுறா. அப்போது இந்த இவர் இடம் கொடுத்துருக்காரு, அந்த பொண்ணு நெருங்கி வந்து பழகுது. அப்போ பழகும் பொழுது திரும்ப நீ விலகி போனன்னா அதை பல இடத்துல பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க ஆதிரை. இவன் நெருங்கி வரான், நல்லா பேசுகிறான், ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல அவனே வந்து விலகி போயிடுறான், இது ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லும் பொழுது
இது என்ன காஜு பிடிச்ச பொண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீக் நாமினேஷன்ல எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளை வெளியிலேயே எடுத்துட்டாங்க. என்னோட கேம் என்ன எஃப்ஜே ஓடுதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான். அந்த ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க இல்லையா, தலை டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த போர்டில் ஏறி நிற்கணும். அப்போது ஹவுஸ்மேட்ஸ்லாம் யார் யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து அந்த கம்பியை பிடுங்கணும்னு வச்சாங்க இல்லையா, அதில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக அவன் ப்ளே பண்ணான் பார்த்தீங்களா? மற்ற 3 பேரும் அந்த போர்டில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஸ்மார்ட் கேமும் இல்லை. நம்மளோடதே எடுத்தாங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸ் எடுத்தாங்கன்னா பார்த்துக்கலான்றது தான் அவங்களோட கேம். ஆனால் இவன் என்ன பண்ணான், நல்லியலம்ப 4 வச்சுக்கிட்டு அந்த மூதவி கொஞ்சம் வடைய வை, திருண்டு தொலையட்டும். என்ன மாதிரியான கிரிமினல் மைண்ட் பாருங்க. அந்த ஒரு விஷயம் போதும், இவன் ஹவுஸ்மேட்ஸில் உள்ள எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத அவங்கள டவுன் பண்ணுறதுக்குன்றதை இவன் செக் பண்ணுறான்றது நல்லா புரியும். அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு சுபிக்ஷாவை நகர விடாமல் உள்ளதெல்லாம் ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து கம்பியை பிடுங்கிற வரலும் வெயிட் பண்ணி அவங்கள காலி பண்ணிவிட்டு உடனே இந்த சைடு வினோத்திட்ட பாயிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் ஹவுஸ்மேட்ஸ் சபரியை கண்டிப்பாக வர விட மாட்டாங்க. வினோத்துக்கும் இவனுக்கும் தான் போட்டின்ற பட்சத்தில் வினோத்தை நெருங்கி அவரோட சப்போர்ட் உள்ள கம்பி எல்லாம் பிடுங்க வச்சுட்டு இப்போ வந்து ஸ்மார்ட்டாக எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ இந்த வீட்டில் ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறது யாருன்னா எஃப்ஜே தான். அப்படி நல்ல பிளேயரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பொண்ணை வெளில அனுப்பிட்டு அந்த பொண்ணு எல்லா இன்டர்வியூலுமே சொல்லுது, இல்லை அவன் தான் என்னை காலி பண்ணான், நான் பேசினேன். ஏங்க எப்படிங்க ஊசி இடம் கொடுக்காம எப்படிங்க நூல் நுழைய முடியும்? ஒன்று இவன் தான் அப்படி பண்ணுறான்னா அந்த பிள்ளைக்கு ஆதரிக்கையாவது புத்தி இருக்கணும். இப்போ அதெல்லாம் காலி பண்ணிட்டான். ரம்யாட்ட கொஞ்ச நாள் ஓட்டிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அது ஆக்சுவலாக எமோஷ்னலி கொஞ்சம் வீக்காகி தான் பிரேக் ஆகி தான் இருக்குது ரம்யா. ஸோ என்ன உங்களுக்குள்ளே என்ன கண்டென்ட் என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு டைம் மட்டும் பதிவு பண்ணால், நீ என் கூட வந்து இப்படி பேசாத, அடுத்து நீனும் நானும் தான் ஏதோ கண்டென்ட் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டான் அவன். இப்போது வியானா எவ்வளோ போல்டாக எப்படி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி எவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தது. இப்போது அந்த ப்ளேவை காலி பண்ணுறதுக்கு வந்திருக்கான். இந்த வியானாவுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் ஆல்ரெடி 2 பேரும் காலி பண்ணியிருக்கான், ஆதரையை அமைச்சிருக்கான், ரம்யா வந்து எமோஷ்னலி வீக் ஆக்கியிருக்கான். நீ இப்போ போய் விளறியே அறிவு இருக்கா? அது லுக்காக இருக்கட்டும், ஷர்ட் போட்டுட்டு காலையிலே கூப்பிட்டு கேட்குறாராமா, என் ஷர்ட் நல்லா இருக்கான்னு கேட்குறது. நல்லா இருக்குது, உனக்கு என்ன, இவர் ரோமியோவாமா இவங்க ஜூலியட்டாமா, இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியுமா? இந்த விஷயம் வெளியில் பரவும் பொழுது இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். அதாவது தான் வந்து ஒரு மோட்டோவுக்காக வந்திருக்கேன், ஹீரோனி ஆகணும்னு வந்திருக்காங்க இல்லையா, அது கிடைக்கிறதுக்காக இவங்க எந்த வகையிலையும் எல்லாத்துக்குமே ஃப்ளெக்சிபிளாக ஷார்ட் டேர்ம் பீரியடில் ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஹீரோயினி ஆகணும் அப்படின்ற மோட்டோவில் போகிறவங்க தான் இந்த மாதிரிலாம் உள்ளே உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. தான் சொல்ல தோணுது. அவன் ஏற்கனவே கெட்டவனா அப்படின்னு கேட்டால் கெட்டவன் இல்லை, கேடு கெட்டவன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆல்ரெடி ஆதரி அனுப்பியிருக்கான், உங்க கண் முன்னாடியே தெரியும் எப்படி அவன் ப்ளே பண்ணான்னு. ஸோ இப்போ வியானா என்னவோ புதுசாக ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்க சாப்பிட வர வரையிலும் இவர் வெயிட் பண்ணுவாராம். அவருக்கு சாப்பாடு வியானா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்களாமா. 2 பேரும் சேர்ந்து கார்டன் ஏரியாவில் டான்ஸ் ஆடுவாங்களாமா. ஷர்ட் போட்டு நல்லா இருக்கான்னு கேட்பாராம்மா. யார் நீங்கள்லாம்? அப்புறம் வந்து கிச்சனில் இருக்கும்பொழுது வந்து நெருங்கி வந்து ரொம்ப அப்படியே க்ளோஸாக இருக்கிற மாதிரி பேசுவாராம்மா. என்ன நடக்குது? வியானாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நல்ல பிளேவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான் எஃப்ஜே. ஸோ இவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வியானா வர ப்ளே பண்ணுறாங்க. அது ஸ்பெஷலாக பண்ணது டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் ரொம்ப மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு 4-5 டீம் ஒரு 4 ஸ்டேட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி பிக் பாஸ்லேயே சீசன் 9லேயே டாப் மோஸ்ட் கேமாக இது வரணும், ஏன்னா உள்ளவங்களாம் செம்ம என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா. மகா மட்டமான கேம். ஒரு படமா உறிஞ்சி எடுப்போம், யாரு அதிக படம் உறிஞ்சுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கால். பியூட்டிஃபுல் கேம். அந்த கேமை செகண்ட் டேல யார் ஒஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லும்போது அதை கூட பயாஸ்டாக பிடிச்சவன் பிடிக்காதவன் பார்த்து தான் கொடுக்குறாங்க. யார் இதுங்கெல்லாம் 3 டீம் கேப்டன் இருக்காங்க இல்லையா, விக்கல்ஸ் விக்ரம், ரம்யா, கிச்சனுக்கு சாண்ட்ரா இருக்காங்களா, அந்த 3 பேரும் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுத்துட்டாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுக்குறாங்க பிரஜின் எந்த டீமில் இருந்தார், என்ன ப்ளே பண்ணார், அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றது தெரியவே இல்லை. சாண்ட்ரா வந்து பிரஜினை செலக்ட் பண்ணுது. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் இவங்க என்ன கேட்டால் பிரஜின் வந்து இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறாரு,
சாண்ட்ரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் எங்கெங்கே இருக்காரோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒஸ்ட்டில் யாருன்னா பெஸ்ட்டில் வந்து கனி, பிரஜின், அமித். அமித் நல்ல பர்ஃபார்மர், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அமித் வினோத் கூட சேர்ந்துட்டு அடுத்து கான்சர்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, யாரை எப்படி அவங்கவுங்க பண்ணுறதுக்கு யாரும் ஒன்றும் பண்ணல, கிளிக்கல, அது வேறு விஷயம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு 5% அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்கய்யான்றது தான் நம்மளோட ஆதங்கம். அதுவும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மராக விக்கல்ஸ் விக்ரம ஏன் கொடுத்தன்னு எல்லாம் கொடி பிடிச்சிட்டு ஓடி வந்து நீ ஏன் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்து விக்கல்ஸ் விக்ரம கொடுத்தன்னு ரம்யாவை கேட்குறாங்க. இப்போ ரம்யா தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ரேஞ்சில் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு டீம்னா அந்த டீமில் உள்ள மெம்பர்ஸ் தான் தெரியும் அவங்க என்ன ப்ளே பண்ணாங்க, எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்டர்டெயின் பண்ணாங்களான்றது. ஓகே, மற்ற டீம் கேப்டனெல்லாம் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எல்லாம் பயாஸ்டாக தான் செலக்ட் பண்ண மாதிரி இருந்ததில்ல. ரம்யா நான் ரொம்ப வீக்கு, இவ்வளோ நாளாக நாங்கள் சர்வே பண்ணதே பெரிய விஷயம், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளோ நல்ல பிளேயரு, அரோரா இவங்க கெமிலாம் எவ்வளோ நல்ல பிளேயருன்றது. நாமினேஷன் வந்துட்டாங்க. இப்போ அவங்கவுங்க ஒரு கண்டென்ட் இண்டிவிஜுவலாக நான் வந்து உடஞ்சிட்டேன், வெடிச்சிட்டேன், அப்படி பார்க்குறாங்க இப்படி பார்க்குறாங்கன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கார விஷயத்தை கொண்டு வந்து கெமி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். சாரிப்பா, என்ன விட்டுருங்க, தெரியாம சாப்பாடுல கேட்டேன். ரம்யா கொண்டு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன எப்படி கொடுக்கலாம், மற்றவங்க குத்துனது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க ஒரு காரணம் ஒன்று சொல்கிறாங்க பார்த்தியா, அதை தான் என்னால் ஆக்செப்ட் பண்ண முடியல. அப்போ இதே காரணத்தை சொல்லி தான் நீங்கள் தர்பீஸை வெளில அனுப்புனீங்க, அப்போ அது ஓகேவாக இருந்துச்சு. ஆதிரையை வெளில அனுப்புனீங்க, அது ஓகேவாக இருந்துச்சு. உனக்கு வந்தால் அது ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இந்த கோலையை பார்த்தாடி வீரங்கிற சொல்லுவாங்கல்ல, அவன் பண்ணுற வினையோட பலனை அவன் ப்ரெசன்ட்லேயே அனுபவிப்பான். ரொம்ப டேஸ்லாம் இப்போ எடுத்துகிட்டு போகிறதில்ல. அது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அதெல்லாம் செகண்டரி. நீ என்ன நியூட்டனோட தேர்ட்லா மாதிரி ரிஃப்ளெக்ட் கொடுக்குறியோ அதுதான் உனக்கு வரும்ன்றது ரம்யாவுக்கு நல்ல எக்ஸாம்பிள். இவ்வளோ நாளாக அமைதியாக கண்டென்ட் கொடுக்காம வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு கெமி, இப்போ அதுவும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. கேப்டன் எல்லாருமே ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வந்திருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து கழுவி காரி முகர்லே துப்புறாரு. இதுல என்னன்னா பிக் பாஸ்க்கும் இந்த டீம்மேட்ஸ்க்கும் ஒரு ஃபைட் நடக்குது. நீ என்ன எப்படி கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன், மொக்க தான் கொடுப்பேன். இவங்க நீ ஹவுஸ்மேட்ஸ் மொக்க தான் பிக் பாஸ் கொடுப்பேன். பிக் பாஸும் அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட ரேஞ்சுக்கு இவ்வளோதான்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் மாற்றி வைக்கிற கேமு, அந்த கேம் முன்னாடியாவது இந்த டாய் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ அதுவும் மொக்கப்படுத்தியாச்சு. ஹோட்டல் டாஸ்க்கும் முகத்தில் கறியை பூசி அனுப்பியாச்சு. இப்போ இந்த டாஸ்க்கு சம்மந்தமே இல்லாமல் இது ஒரு டாஸ்க்கு, கிளீனிங் டீமை வச்சு டாஸ்க்கு கொடுக்குறாங்களே, இது என்ன டாஸ்க்கு, எந்த விதமானதுன்னு தெரில. அதை எடுத்து இதுங்க ஆளுக்கு ஒன்று பண்ணுதுங்க. பிக் பாஸ்க்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கும் என்ன போட்டினா, நீ எனக்கு ஃபஸ்ட்டு கறியை பூசுறியா, நான் உனக்கு ஃபஸ்ட்டு கறியை பூசுகிறேன்னா, நீ நினைக்கிறல்ல ஒன்று, அதை என்னால் கொடுக்க முடியாது. அது மாதிரி உன்னோட ரேஞ்சுக்கு என்னால் இப்படி தான் எந்த டூல்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணாமல், எந்த ஆப்ஜெக்டும் சரியாக யூஸ் பண்ண முடியாமல் கேவலமாக தான் நானும் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த 9th சீசனில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. பாப்பா எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு. கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட்டு என்னென்னா, ப்ராடக்ட் அதாவது ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான சாங் ப்ளே பண்ணுவோம். அந்த சாங் ப்ளே பண்ணும்பொழுது நீ அந்த ப்ராடக்ட் போய் எந்த டீம் 3 டீமில் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ். இது என்னென்னா, சின்ன பிள்ளை ஃப்ரீ கேஜி எல்கேஜிலலாம் நமக்கு கொடுப்பாங்கல்ல குழந்தைங்களுக்கு, அந்த பொருள் இதுதான் சொல்லி இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு பண்ணுவாங்கள்ல, அறிமுகப்படுத்துறதுக்கு. அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்ட எரும மாடுங்களுக்கு என்ன மாதிரி கேம் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? என்ன தம்பி பண்றீங்க? ஸ்பூன்லி ஆட்டம்னே. ஸ்பூன்லிங்க? ஆமா, ஸ்பூன்லி ஆட்டம். நாங்க முடிச்சுக்க ஒன்று இது குறை சொல்கிறதுக்கு இல்லை. திட்டுறதெல்லாம் திட்டியாச்சு, கழுவி ஊற்றுறதெல்லாம் ஊற்றியாச்சு. திரும்பவும் நாங்கள் அதே தான் பண்ணுவோம்னா பண்ணிட்டு போட்டோம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. செலவும் அதிகமாக பண்ண மாட்டோம், யாரையும் பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரியும் பண்ண மாட்டோம், நாங்களாவும் சுயமாக யோசிக்க மாட்டோம். இவனுங்களோட ரேஞ்சுக்கு இந்த கேம் தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ இதில் கூட மேலே கூட போட்டுன்னு சொன்னோடனே எஃப்சியை போய் கூட எடுத்துட்டாரு. அப்போ பார்க்கணுமே அந்த வியானாவோட ரியாக்ஷனை, அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டா. என்ன மாதிரி ரியாக்ஷன் தெரியுமா?
என்னைய புத்தி அங்கங்கே கலட்டி எல்லாம் வாடகைக்கு கொடுத்துட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் எஃப்ஜே யார், எந்த மாதிரி ஆள், அவரோட வரலாறு என்ன, அவரை எப்படி இன்டைரக்டாக பிளான் பண்ணி தூக்குவார், ஒரு மைண்ட் கேம் அவர் விளையாடுவார், இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச வியானா இப்போ எப்படி இருக்காங்கன்னா ஒரு மாதிரி சுற்றி இன்னும் ஒரு மந்திரம் மாயாவிலாம் சொல்லலாம் அந்த மாதிரி வச்ச மாதிரி தெரியுது அது. அப்போ அந்த ரியாக்ஷனை பார்க்கணுமே, கிளி 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 கிளின்னு கிளிச்ச மாதிரி இருந்தது. அடுத்தது தாஜ்மஹால் பாட்டு. என்ன அந்த பாட்டுனா, தாஜ்மஹால் சொட்டு சொட்டுன்னா இது தாஜ்மஹால் அப்படின்னு பாட்டு போட்ட உடனே ஓடி போய் கம்ருதீன் எடுத்துட்டாரு. கம்ருதீன் தாஜ்மஹால் எடுத்த உடனே பார்வதி எங்கேருந்து வந்து ஓடி வந்து வாலண்டரியாக டான்ஸு. இதுல என்ன சிரிப்புன்னா, அரோராவுக்கு அவ்வளோ பொசசிவ், இவங்களுக்கு பார்வதிக்கு அவ்வளோ பொசசிவ். என்ன கேட்டால் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீ அரோராவை எடுத்துக்கிட்டோன்னா துஷாத் தான் அதோட மெயின் டார்கெட். இவன் வந்து சும்மா சைடில் ஃப்ரெண்டு என்டர்டெயின் பண்ணுறான், சிரிக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷனாக தான் கம்ருதீன். ஆனால் கம்ருதீனை நல்லதோ கெட்டதோ ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை பார்வதிக்கு கண்ணாடிப்பட்ட போது கூட நின்று எல்லாமே பண்ணது கம்ருதீன் தான். அப்போது கம்ருதீனை இவ்வளோ ஒரு நல்லபடியாக ஓகே, பார்வதியும் உங்களை குறை சொல்லியிருக்காங்க, கம்ருதீனை திட்டிருக்காங்க, எவ்ரிதிங் ஓகே. இப்போ நீ வந்து செகண்ட் ஆப்ஷனாக கம்ருதீனை யூஸ் பண்ணுற. அப்போ இந்த பொண்ணு ஃப்ரெண்டாக யூஸ் பண்ணுது. இந்த பார்வதிக்கும் அறிவு கிடையாது, அவன் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இது வந்து பொசசிவ் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு ரம்யா சூப்பராக ஒன்று சொன்னாங்க, நீ அவனை அவாய்ட் பண்ண அவனுக்கு உண்மையிலே நீ வந்து எந்த விஷயத்த பண்ணால் காண்டாகிறன்னு அரோராவுக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்த ரிப்பீட்டடாக அவள் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணது உண்மையிலே பெஸ்ட் அட்வைஸ் ரம்யா பண்ணது. அப்போ வந்து ஊட்டி விட்டுட்டு, எப்படி ஆப்பிள் வந்து அரோரா மேடம்க்கு ஊட்டி விட்டா தான் அவங்க சாப்பிடுவாங்களாமா. ஐயோ, இந்த டாஸ்கில் இந்த கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட், இந்த டாஸ்கில் அந்த அம்மாவுக்கு காட்டின ஃபோர்ஸை பார்க்கணுமே. இதில் மட்டும்தான் அந்த அம்மா ஃபோர்ஸ் காட்ட முடியும். ஃபிசிக்கல் கேம் ஏதாவது விளையாட சொல்லுங்கள் பார்க்கலாம் அரோராவை. நான் நியூட்ரலாக இருக்கேன், எனக்கு அப்படி ஹர்ட் பண்ண தெரியாது, என்னோட ப்ளே அவ்வளோதான். டைலர் அங்கிள், இந்த ஸ்கர்ட்டை மேலே நல்லா ஏத்தி எனக்கு தைச்சு தருவீங்களா? நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நேச்சரே அதுதான், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விற்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் சீனை போடுறது. யார் இதுவா? விஷ பூச்சி, விஷ ஜந்து, விஷ பாட்டில் இது. அந்த பாட்டை போட்ட உடனே வினோத்தும் கனி இவங்க 2 பேரும் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஓடும் பொழுது என்ன ஆச்சுன்னா, இவரோட ஷோல்டர் இடித்து கனி அந்த சைடில் ஸ்பீடாக போய் விழுந்துட்டாங்க. சீரியஸாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் விழுந்துட்டாங்க. என்னவோ ஏதோ நெஞ்சமலுக்குமே அவங்க மண்ணை மட்டும் அடிபட்டு இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்னு சீரியஸாக நம்மளால் கணிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பேடான மூமெண்ட்டாக இருந்தது. அப்போது அந்த நேரத்தில் கூட அந்த தான் எடுத்த பொருளை வந்து கனிக்கு அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சு. ஆனால் அதை ஃபஸ்ட்டு டச் பண்ணது யாருன்னா கனி தான். இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? டச் பண்ணது கனி தான். அப்போது அந்த அவங்க விழுந்துட்டாங்க. எல்லாரும் பின்னாடியே ஓடி வந்து சாண்ட்ராவாக இருக்கட்டும், திவ்யா, பார்வதி எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணாங்க, அதை நீங்கள் அவங்கள தள்ளி விட்டுட்டீங்க, தள்ளி விட்டுட்டு அந்த கேமில் நீங்கள் அதை எடுத்துட்டீங்கன்னு சொல்லும் பொழுது இது எல்லாருமே அவர் தப்பு. வியானா கூட சொல்லுது, அண்ணா நீங்கள் தள்ளி விட்டுட்டீங்க, அது தப்பு, அவங்க தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணாங்கன்னு சொல்லும்போது இதில் மீடியேட்டராக இருக்கிற ரம்யா சொல்கிறாங்க, யார் பொருளை கடைசியில் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின், ஸோ பாயிண்ட் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு அடிபட்டிருக்கு, பரவாயில்ல, இது கேமில் நடந்த விஷயம், இது நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே யார் கனி மட்டும்தான் சொல்கிறாங்க. பார்வதியாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், இது தப்பு, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உங்களோட ஃபோர்ஸை நீங்கள் அப்படி யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது வினோத் ஒத்துக்கவே இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு எதாவது நடந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் வந்து சொல்கிறார், வினோத் இதையே எல்லா இடத்துலையும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்ப இவங்க பார்வதி வந்து இருக்கும்போது பார்வதிட்ட வந்து கிளாரிட்டி கேட்கிறாரு. ஏன்னா இது எல்லா இடத்துலயும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே போறாங்க, இதுவே வாட்டர்மெலன் ஸ்டாரா இருந்தா வீக்கெண்ட்ல வச்சு கிளின்னு கிளிப்பாங்க, அப்படி என்ன சார் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் தேவையா? அப்படி நீங்க அதை ஓடி போய் எடுக்கணுமா? அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றதுன்ற கன்சர்ன் கனி மேல எப்ப வரும்னா அது வாட்டர்மெலன் ஸ்டாரா இருந்தா வரும். ஏன் கனிக்குமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை,
அதை நான் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அன்னைக்கு அடின்னு அடித்து அவங்க காலில் தள்ளினப்போ கேட்காத கனிக்காக இன்னைக்கு பார்வதி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இதை நார்மலைஸ் பண்ண முடியாது, இதை நம்ம இப்பயே தட்டி வைக்கணும், நாளைக்கு ஒரு ஃபிசிக்கல் கேம் ஏதாவது ஒன்று வந்துச்சு, இந்த மாதிரி ஃபுல் ஃபோர்ஸாக விளையாண்டா யாருக்காவது எதாவது பிரச்சனையானா என்ன பண்ணுறதுன்னு அந்த அம்மா சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அதுக்கு இவர் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்காக நீ அப்படி சொல்கிறியே, அதை நான் வேணும்னு பண்ணல, அண்ணா நீங்கள் வேணும்னு பண்ணீங்கன்னு யாருமே சொல்லலை, அந்த இடத்துல அவ்வளோ ஃபோர்ஸை யூஸ் பண்ண தேவை இல்லைன்றது தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி, இல்லை என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க, வார்த்தைகள்லாம் ரொம்ப விடுறீங்க, ஸ்லாங்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நான் எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் பண்ணது தப்புன்னா தப்புன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இப்ப கம்ருதீன் நடுவுல வச்சுட்டு பார்வதியும் அரோராவும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தோம்னா, அந்த விஜய் சேதுபதி சார் சொல்வார்ல, எனக்கு கத்திஜாவும் முக்கியம் கண்மணியும் முக்கியன்ற மாதிரி. ஆனா என்ன கேட்டா இப்போ கம்ருதீன் பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச பட்சத்துல எங்க போய் கம்ருதீன் உட்காந்து கூடயே போய் உட்காந்துக்குதியா, போய் உட்காந்துக்குது. இதில் கம்ருதீன் கேம்ஸுக்கு வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அரோராவுக்கு, அது பாஞ்சு எடுத்து விளையாண்டுட்டு இருக்கு. பத்தாவதுக்கு பிக் பாஸே இறங்கி வந்து நம்ம 9 சீசன் ஆயிடுச்சு, நமக்கு வயசும் ஆகி போயிடுச்சு, ஏதாவது ஒரு ஆளை பார்ப்போம்னு அவர் வேற இங்கேருந்து ஒரே நூல் விட்டுட்டு அலையிறாரு. கனி நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உன்னை வந்து டாஸ்க் வாசிக்க கூடாதுன்னு. நேத்தி ஒன்று கலாய்ச்சாராமா, இன்னைக்கு ஒன்று கலாய்ச்சாராமா. ஐயோ, சிரிக்கிறதா அலறதா இல்லை சிரிக்காம இருக்கிறதா ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இவ்வளோ நாள்ல நீ இன்னைக்கு தான் உன்னோட மேக்சிமம் எனர்ஜியை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி, அப்போ ஏன் அரோராவுக்கு இப்படி நீங்கள் சொம்பு தூக்குறீங்க, ட்ரிகர் பண்ணி விட்றீங்க, என்ன அது அர்த்தம்? கேவலமா. முன்னாடி லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறியீடை எடுத்து அவ்வளோ பெரிய விஷயமாக்குச்சு. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கண்டென்ட், அதாவது இதெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய என்டர்டெயின் நினச்சி தூண்டி விட்டுட்டு பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. என்ன அது எனர்ஜியை போட்டுச்சு ஓடி வந்து எடுத்துச்சு, இது ஒரு எனர்ஜியா? ஏன் பச்சை குழந்தைய விட்டா கூட தான் ஓடி வந்து எடுக்கும். இவ்வளோ பெரிய வளர்ந்த கட்ட மாடு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் வினோத் வந்து பயங்கரமான ஒரு வேறு லெவல் ட்ராக்கில் போயிட்டுருக்காரு. வினோத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அதாவது தர்பூசணி என்ன பண்ணாலும் தப்பு, இவர் என்ன பண்ணாலும் கரெக்டு. போய் அரோரோட அக்குல பிடிச்சி நோண்டிட்டு இருக்காரு. அந்த பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. அதை கார்டன் ஏரியாவில் தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவர் கரெக்டு. அவர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு கரெக்டாக போயிட்டுருக்காரு. வின்னர் 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 வின்னர்னு எல்லா வீடியோ கமெண்ட்ஸ்லையும் போய் போட்டுட்ருக்காங்க. அவர் எந்த இடத்துலேருந்து வந்தார், என்ன பண்ணுறாருன்றதுலாம் செகண்டரி. ஆனால் அவரை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் இவர் அசிங்கப்படுத்துகிறாரு. தான் வந்துட்டோம், வளர்ந்துட்டோம், நல்ல இடத்துக்கு வந்துட்டோன்ற பட்சத்தில் திரும்ப 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 அதையே சொல்லி 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 அவங்க உள்ள பீப்புள்ஸ்லாம் டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் இவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் இங்கே பண்ணுற சில்மிஷம் தர்பூசணி மட்டும் பண்ணியிருந்தா இந்நேரம் வீக்கெண்டில் அது ஒரு பெரிய டாப்பிக்காக எடுத்துட்டு திவாகரா திவாகரா அப்படின்னு சொன்ன உடனே ஓடி வந்து பாய்வார் விஜய் சேதுபதி சார். ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை கண்டிப்பாக ஒரு மாத்திரம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இதுவே அவருக்கு வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். இதை பற்றி நம்ம கண்டிப்பாக டே பை டே பேசுவோம். வினோத்தை பற்றி அவர் பண்ணுறது சரியே இல்லை. லாஸ்ட்டில் இந்த கேமெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து காயின்ஸ் 5 காயின் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கிச்சன் டீம் அவங்க வரும்பொழுது கிச்சன் டீம் என்ன மேக்ஸிமம் எனர்ஜி பண்ண முடியும்? அவங்க வந்து ஒரு வில்லேஜ் குக்கிங் டைப்பில் அவங்களுக்குள்ள வில்லேஜ் லாங்குவேஜ் எடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. பார்வதி பர்ஃபார்ம் பண்ணுது, வியானா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அவங்க ஒரு சமைக்கிறாங்கன்னா அங்கே என்னையா பர்ஃபார்ம் என்டர்டெயின் பண்ண முடியும்? ஓகே, அவங்க எல்லோரும் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அசம்பிள் பண்ணி டான்ஸும் தான் ஆடி காட்டுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் குக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட கிச்சன் டீமுக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசு வரலையா? ரம்யாவும் விக்கல்ஸ் விக்ரமும் மாற்றி மாற்றி பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும்தான். அதனால சாண்ட்ரா பார்த்தாங்க, ஓகே உனக்கு விக்கல்ஸ் விக்ரம் உனக்கு கொடுக்கலன்னா பிரஜனுக்கே கொடுக்குறேன், பிரஜன் டீமுக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.